இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். தலைவராகிய ஊராட்சி மன்ற தேர்தல் நேரம் NDPக்கு சப்போர்ட் ஆதரவு கொடுத்துட்டு இப்போ வந்து நின்று நல்லவனுக்கு நடிக்காது. சரியா? நீங்க எல்லாம் முழுக்க நீங்க என்ன சங்கத்தோட பிரதிநிதிகள் இருக்கிறீங்க ஒன்று சொல்றீங்க. அறிக்கை சொல்ல சொல்லி எந்த ஒரு சங்கத்திலே தீர்மானம் எடுக்கல. உங்களுடைய தன்னிச்சையான முடிவுகள் நீங்க எடுப்பதா இருந்தால் தயவு செய்து சொல்லி போட்டால் ஒரு கட்சியுடைய பின்னணியில இயங்குற ஒரு ஆளை தலைவரா வச்சுக்கொண்டு இந்த நீங்க நடத்தணும். சரியா? சொல்லி போட்டால் இது வந்து இதை நான் சொல்றேன். வவுனியா வர்த்தக சங்கம் என்றது பெருமையா நான் சொல்லுறேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு நகரத்துக்குள்ள இருக்கிற சங்கமே ஒழிய இது வவுனியாவுக்கான வர்த்தக சங்கம் இல்லை என்றது ஆணித்தரமா சொல்றேன். வவுனியாவில் நெடுங்காணிக்கூர் கண்ட ஒரு சங்கம் இருக்குது, செட்டிகளத்துக்கு கண்ட ஒரு சங்கம் இருக்குது, நெழுக்குளத்துக்கு கண்ட ஒரு சங்கம் இருக்குது, பூந்தோட்டத்துக்கு கண்ட ஒரு சங்கம் இருக்கின்ற பொழுது இவர்கள் எப்படி வவுனியா வர்த்தக சங்கம் என்று இவர்களை அடையாளப்படுத்த முடியும் என்பதை நான் இந்த இடத்துல ஆணித்தரமாக நான் கேட்கிறேன். எம்.ஏ. சுமந்திரன் அவர்களின் கர்த்தால் அறிவிப்பு தொடர்பில் வவுனியா வர்த்தக சங்கத்திற்குள் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. குறித்த குழப்பமானது ஊடகங்கள் முன்னிலையில் வவுனியா பழைய பேருந்து நிலையம் முன்பாக நேற்று இடம்பெற்றுள்ளது. ஹர்த்தால் நிலவரம் தொடர்பில் வவுனியா வர்த்தக சங்க தலைவர் கே. கிருஷ்ணமூர்த்தி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது வர்த்தக சங்கத்தின் போசகரும் டெலோ கட்சியின் முக்கியஸ்தருமான சி. மயூரன் அவர்கள் அவ்விடத்தில் வருகை தந்து கருத்து கூறிய போது தலைவருக்கும் போசகருக்கும் இடையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. போசகர் தேர்தலில் படுதோல்வி அடைந்தவர் என்றும் அவர் தற்போது கூறுவது எந்த நியாயமும் இல்லை எனவும் சுமந்திரனை பின்கதவாள் வர்த்தக சங்கத்திற்கு கூட்டி வந்தது இவர்தான் என்றும் அதுதான் உண்மை, எமது வர்த்தக சங்க போசகர் என்ற மனநிலையில் இருந்து பேச சொல்லுங்கள் என வர்த்தக சங்க தலைவர் தெரிவித்தார். இதன்போது கருத்து தெரிவித்த போசகர் சி. மயூரன், நாங்கள் கர்த்தாலுக்கு அறிக்கை விட்டுள்ளோம். சுமந்திரனை நான் தான் வர்த்தக சங்கத்திற்கு கூட்டி வந்தேன். ஊடக அறிக்கை விடுமாறு எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை எனவும் ஒரு கட்சியின் பின்னணியில் இயக்குபவரே தலைவர், தன்னிச்சையாக தீர்மானம் எடுக்க முடியாது எனவும் வர்த்தக சங்கங்கள் இருக்கும் போது இது வவுனியா வர்த்தக சங்கம் என எப்படி பயன்படுத்த முடியும் என தெரிவித்தார். தலைவராகிய ஊராட்சி மன்ற தேர்தல் நேரம் NDPக்கு சப்போர்ட் ஆதரவு கொடுத்துட்டு இப்போ வந்து நின்று நல்லவனுக்கு நடிக்காது. சரியா? நீங்க எல்லாம் முழுக்க நீங்க என்னத்துக்குள்ள போசகரா இருக்கு. ஆனால் உங்களுடைய சங்கத்தினுடைய கருத்துக்களை வந்து நாங்க மதிக்கிறோம். ஆனால் நாங்கள் எவ்வளவு தூரம் நாங்கள் சரியாக எவ்வளவு தூரம் நாங்க அறிக்கையை விட்டுட்டு நாங்கள் மக்கள்கிட்ட நாங்க சொன்னது. ஆனால் நீங்க வந்து என்ன போசகர் எலெக்ஷன்ல படுதோல்வி பெற்றவர் என்னத்துல எடுத்த எலெக்ஷன்ல படுதோல்வி அடைஞ்சவர் அவர் வந்து இப்ப இதுல வந்து கூக்குரல் நியாயம் இல்லை. பிரதிநிதிகள் இருக்கிறீங்க ஒன்று சொல்றீங்க. அறிக்கை சொல்ல சொல்லி எந்த ஒரு சங்கத்திலே தீர்மானம் எடுக்கல. உங்களுடைய தன்னிச்சையான முடிவுகள் நீங்க எடுப்பதா இருந்தால் தயவு செய்து சொல்லி போட்டால் ஒரு கட்சியுடைய பின்னணியில இயங்குற ஒரு ஆளை தலைவரா வச்சுக்கொண்டு இந்த நீங்க நடத்தணும். சரியா? சொல்லி போட்டால் இது வந்து இதை நான் சொல்றேன். வவுனியா வர்த்தக சங்கம் என்றது பெருமையா நான் சொல்லுறேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு நகரத்துக்குள்ள இருக்கிற சங்கமே ஒழிய இது வவுனியாவுக்கான வர்த்தக சங்கம் இல்லை என்றது ஆணித்தரமா சொல்றேன். வவுனியாவில் நெடுங்காணிக்கூர் கண்ட ஒரு சங்கம் இருக்குது, செட்டிகளத்துக்கு கண்ட ஒரு சங்கம் இருக்குது, நெழுக்குளத்துக்கு கண்ட ஒரு சங்கம் இருக்குது, பூந்தோட்டத்துக்கு கண்ட ஒரு சங்கம் இருக்கின்ற பொழுது இவர்கள் எப்படி வவுனியா வர்த்தக சங்கம் என்று இவர்களை அடையாளப்படுத்த முடியும் என்பதை நான் இந்த இடத்துல ஆணித்தரமாக நான் கேட்கிறேன். ஆனால் இவர்கள் நான் இருக்கிறேன் என்றது வர விஷயம். ஆனால் நீங்கள் தன்னிச்சையாக செயல்படுகின்ற காரணத்தினால் மட்டும்தான் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் கேட்கிறோம். தன்னிச்சையாக நீங்கள் இயங்க முடியாது என்றதை நான் இந்த இடத்துல நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சுயமாக இந்த வர்த்தக சங்கம் சுயமாக இயங்கும். போசகர் அடிப்படையில் எந்த சங்கத்திற்கு போசகர் தற்போது இருக்கின்றார். அதை அவரே மனநிலையை பாதிக்கப்பட்டவர் மாதிரி இதில் கூறுவது பிழையாக முதல் அவர் எங்க போசகர் வவுனியா வர்த்தக சங்க போசகர் அந்த நிலைமையில் இருக்கணும்னு கதைக்க சொல்லுங்க. இன்று நடந்த ஹர்த்தால் எங்களுக்கு பூர்ண வெற்றி அளித்து உள்ளது. அதன் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய வர்த்தக நிலையங்களை மிரட்டல் மூலம் நாங்கள் திறக்கவில்லை. அவர்களுடைய வர்த்தக நிலையங்களை அவர்கள் திறந்து வியாபாரம் செய்வதற்கு அவர்களுக்கு முழு உரிமையும் உண்டு. அந்த அடிப்படையில் தான் இந்த ஹர்த்தால் வெகு விமர்சையாக எங்களுக்கு வெற்றி அளித்துள்ளது. மற்றபடி இந்த சுமந்திரன் ஐயா தன்னுடைய ஆட்பலத்தை கூட்டிக் கொண்டு வந்து அதிகார பலத்தை காட்டுவது அவ்வளவு அழகல்ல. காரணம், அவர் தன்னுடைய கையடக்க தொலைபேசியிலே இந்த வர்த்தக நிலையங்களை போட்டோ எடுத்திருந்தார். ஒரு அச்சுறுத்தும் பாணியில் வவுனியா பழைய பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெரிய படபலத்தோடு வந்திருந்ததை எங்களால் அவதானிக்க முடிந்தது. நாங்கள் இந்த கர்த்தாலுக்கு விரோதிகள் அல்ல. நீங்கள் தமிழ்
கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு ஒருங்கிணைப்பாக வந்திருந்தால் எங்களுடைய ஆதரவு நிச்சயம் எங்களால் தந்திருக்க முடியும். நீங்கள் உங்கள் அரசியல் லாபத்துக்காக, தனிப்பட்ட லாபத்துக்காக வர்ற இடத்தில்தான் இந்த விரிசல்கள் ஏற்படுகின்றது. ஆகவே முதல் நீங்கள் ஒரு அரசியல்வாதிகள் அரசியல் நடத்துவதாக இருந்தால் மக்களுக்கு ஏற்புடையதாக நடத்துங்கள். அதை விட மாநகர சபையோ இல்லாட்டி நகர சபையோ அவர்களை வைத்துக்கொண்டு எங்களை மிரட்டுற பாணி வர்றது அழகல்ல. வர்த்தகரிடத்தில் நீங்களே முடிவை எடுத்துவிட்டு வர்த்தக சங்கத்தை அனுமதி கேட்காமைக்கு வர்த்தக நிலையங்களை மூடுங்கள் என்று சொல்றது எந்த விதத்திலும் ஏற்புடையதில்லை. ஆகவே இனிவரும் காலங்களில் நீங்கள் ஒரு ஹர்த்தால்கள் செய்வதாக இருந்தால் பொதுமக்கள், வர்த்தகர்கள், வர்த்தக சங்க பிரதிநிதிகள், இன்னும் பலதரப்பட்ட சங்கங்கள் இருக்கின்றன, கருத்துக்களை கேட்டு அதற்கு பின்னுக்கு நீங்கள் உங்களுடைய ஹர்த்தால்களை செய்திருக்கின்றால் வெகுமர்ச்சியாக நாங்களும் ஒத்துழைக்க ரெடியாக இருக்கின்றோம். அல்லது தமிழ் கட்சிகள் எல்லாரும் இணைந்து ஒரு கூடைக்கு கீழே ஒரு உண்ணாவிரதம் செய்வதாக இருந்தால் நாங்களும் உங்களோடு வந்து உண்ணாவிரதம் இருக்கின்றோம். தனிப்பட்டு அரசியல் நாடகத்தை இங்கே வந்து வவுனியாவில் விரிக்காதீர்கள். வவுனியா மட்டுமின்றி வடகிழக்கில் உங்கள் பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்ளாதீர்கள். இது வர்த்தக சங்க